வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்க பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதை சார்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அஇஅதிமுக கட்சியின் சிறந்த நிர்வாகியாகவும் விளங்கிய ஐயா திரு OPS அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம்தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஐயா OPS அவர்கள் தமிழக அரசியல்வாதியாகவும் தமிழகத்தின் 6வது முதலமைச்சராகவும் 2வது துணை முதலமைச்சராகவும் பொறுப்பில் இருந்தவராக இருக்கின்றார். இவர் OPS என்று அனைவராலும் அன்புடன் அறியப்படுகின்றார். ஓட்டக்கார தேவர் பன்னீர்செல்வம் என்பதே இவருடைய முழுமையான பெயராக இருக்கின்றது. இவர் தமிழகத்தின் 3 முறை முதலமைச்சராக பணியாற்றியிருக்கின்றார். செப்டம்பர் 2001 வருடம் முதல் மார்ச் 2002 வருடம் வரை முதல் முறையாகவும், செப்டம்பர் 2014 வருடம் முதல் மே 2015 வருடம் வரை 2வது முறையாகவும், டிசம்பர் 2016 வருடம் முதல் பிப்ரவரி 2017 வருடம் வரை 3வது முறையாகவும் இவர் தமிழகத்தின் முதலமைச்சராகவும், பிறகு தமிழகத்தின் துணை முதலமைச்சராக ஆகஸ்ட் 2017 வருடம் முதல் மே 2021 வருடம் வரை பணியாற்றி புகழ்பெற்றிருக்கின்றார். இவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் குறிப்பாக போடி நாயக்கனூர் மற்றும் பெரியகுளம் போன்ற தொகுதியில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் பொருளாளராகவும் சிறந்து விளங்கியிருக்கின்றார். ஐயா OPS அவர்கள் 14/1/1951 வருடம் பெரியகுளத்தில் தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்கின்றார். இவருக்கு தற்போது 74 வயது ஆகின்றது. இவர் அஇஅதிமுக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் 1973 ஆண்டு முதல் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். 2002 வருடம் வரை அதன் கட்சியின் உறுப்பினராக இருந்திருக்கின்றார். இவர் விஜயலட்சுமி என்பவரை திருமணம் செய்தவர். இவருடைய மனைவி 2021 வருடம் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 1 பெண் குழந்தை. இவருடைய மகன் குறிப்பிடத்தக்க திரு ரவீந்திரநாத் குமார் அவர்கள், அவரும் மக்களவை உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக தேனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டவர். இவருடைய பெற்றோர் என்று பார்த்தால் ஓட்டக்கார தேவர் அவர்கள் இவருடைய தந்தையார், பழனியம்மாள் நாச்சியார் இவருடைய தாயார். இவர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் என்ற பகுதியில் வசித்து வருகின்றார். இவர் BA இளங்கலை பட்டம் படித்திருக்கின்றார். ஐயா OPS அவர்களுக்கு இன்டர்நேஷனல் ரைசிங் ஸ்டார் பொலிட்டிக்கல் ஏசியா என்ற அவார்டு பெற்று சிறப்பிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு OPS என்றும் பெரிய குலத்தார் என்றும் புனைப்பெயர்கள் உள்ளன. இவர் இளமை காலத்தில் கல்வி பயின்றதெல்லாம் பெரிய குலத்தில்தான். பிறகு இவர் BA இளங்கலை பட்டம் பெற்றிருக்கின்றார். இவருக்கு ராஜா என்கின்ற ஒரு இளைய சகோதரனும் இருக்கின்றார்கள். இவருடைய மூத்த மகனான திரு ரவீந்திரநாத் குமார் அவர்கள் 2019 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய அரசியல் வாழ்க்கை என்று பார்த்தால் 1996 ஆண்டு நடந்த தமிழகத்தின் உள்ளாட்சி தேர்தலில் பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ராமருக்கு பரதன் அவர்களை போன்று ஒரு நல்ல உண்மையான விசுவாசியாக இருந்திருக்கின்றார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சில வழக்கு சார்ந்த தண்டனை கிடைத்து பதவி இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது அவர் திரும்ப வரும் வரை அவர் வகித்த பதவியிலிருந்து ராமருக்கு பரதனை போல இவர் செயல்பட்டு பின் அவர் திரும்ப வந்தவுடன் அந்த பதவியை அவருக்கே ஒப்படைத்துவிட்டு ஒரு சிறந்த விசுவாசியாக நன்மதிப்பை பெற்ற ஒரு சீடனாக செயல்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பயணித்து வந்திருக்கின்றார். இவ்வாறு 2 முறை அம்மையார் அவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேர்ந்தது. அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு அவர் மறைவுக்கு பிறகு கட்சியில் பிளவு ஏற்பட்டு தனித்தனி அணிகளாக பிரிந்தனர். பின் ஒரு காலகட்டத்தில் திரு OPS அவர்களும் திரு EPS அவர்களும் ஒன்றிணைந்து 2017 வருடம் இவர் தமிழகத்தின் துணை முதலமைச்சராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டார். ஜூலை 2022 வருடம் நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் ஏற்றி இவரையும் இவரை சார்ந்தவர்களையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தனர். இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ளது. இன்றும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று கொண்டிருக்கின்றது. தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பெரும்பாலும் EPS அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிட்டது. 2001 வருடம் முதல் தொடர்ச்சியாக இவர் 5 முறை MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றார். இவர் தமிழகத்தின் முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக, MLA-வாக மற்றும் அமைச்சராக, நிதியமைச்சராக, வருவாய்த்துறை அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக இவ்வாறு பல்வேறு துறை சார்ந்த அமைச்சராகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார். இவர் சார்ந்த சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருந்தது. அதை விடுதலை அடைந்தார். தற்போது உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரித்து வருகின்றது. இவருக்கு
கட்சி இப்பொழுது அஇஅதிமுக என்ற கட்சி இவர் இல்லாத பட்சத்திலும் அஇஅதிமுக உரிமை மீட்பு குழு என்ற ஒரு குழுவை நடத்தி வருகின்றார். அதை சார்ந்து ஓபிஎஸ் அணி என்று இவரை பின்பற்றி அஇஅதிமுக சார்ந்த தலைவர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இவர் ஆட்சி காலத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பாக சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு அது தொடர்பாக இவருடைய பங்களிப்பின் காரணமாக தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமாக திகழ்ந்தார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காட்டிய வழியில் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஒரு சிறந்த தலைவராக ஓபிஎஸ் அவர்கள் விளங்கி வருகின்றார். இப்படிப்பட்ட சிறந்த குணங்களை கொண்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு ஜாதக அமைப்பு என்ன பலன்களை தெரிவிக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜனவரி 14, 1951 இரவு பிறந்திருக்கின்றார். இவர் ரேவதி 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மீனம் ராசியில் சிம்ம லக்னத்தில் வளர்பிறையில் பிறந்திருக்கின்றார். இவருடைய நவாம்சம் மற்றும் ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் சார்ந்த பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக ஒருவர் அரசியல் சார்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும், எந்தெந்த இடங்கள் சார்ந்த ஆட்சி அதிபதிகள் சிறப்பான நிலையில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தசாபதி அமைப்புகள் அவர்களுக்கு வெற்றி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இவர் சார்ந்த ராசி கட்டம் நவாம்சத்தின் மூலமாக விளக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக ஒருவர் அரசியலில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருடைய 4ஆம் இடம், 5ஆம் இடம், 11, 10 இது போன்ற இடங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுக்கு சூரியன், சந்திரன், சனி போன்ற கிரகங்கள் எந்த நிலையில் வலுவாக இருக்கின்றன என்பதையும் பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும். அதை சார்ந்து இவருக்கு ரேவதி 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மீனம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த இவர் நவாம்சத்தில் அதே சிம்ம லக்னம் நவாம்சத்திலும் பெற்றிருக்கின்றார். இவருக்கு கிரக லக்ன வர்க்கோத்தம அமைப்பு இருக்கு. நவாம்சத்திலும் சரி ராசி கட்டத்திலும் லக்ன வர்க்கோத்தம அமைப்பு இருக்கு. அதே போல சில கிரக வர்க்கோத்தம அமைப்பையும் இவர் சிறப்பாக பெற்றிருக்கின்றார். இவருக்கு லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் நவாம்சத்தில் இருக்கின்றது. 5ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் சூரியனும் மாந்தியும், 7ஆம் இடத்தில் சந்திரனும் குருவும், 8ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றது. 11ஆம் இடம் புதன் ஆட்சியாக ராகுவுடன் சேர்ந்த அமைப்பை பெற்ற சிறப்பான ஒரு யோகமான நவாம்ச அமைப்பை பெற்றதே இவர் அரசியலில் ஜொலிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செய்யும். ராசி கட்டத்தின் அடிப்படையிலேயே நாம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இருப்பினும் நவாம்சம் ஒரு அடிப்படையான பலன்களை தெரிவிக்கும். இவரால் அரசியல் இது போன்ற துறைகளில் சாதிக்க முடியுமா, அவருடைய ஆரோக்கியம் மற்றும் அவர் திருமணம் சார்ந்த அமைப்புகளை நவாம்சத்தின் மூலமாக நாம் சிறப்பாக தெரிந்து கொள்ள முடியும். அதை சார்ந்து இவருக்கு அரசியல் 4ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து வருவது, நவாம்சத்தில் இவர் தொடக்கத்தில் ஒரு நகராட்சி தலைவராக சிறந்து விளங்குவதற்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து வருவதும் மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, 11ஆம் இடத்தில் புதன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக அமோகமான பலன்களை தந்திருக்கின்றது. அதேபோல இவருடைய 5ஆம் இடத்தில் கேதுவும் 5ஆம் அதிபதியான குரு 7ஆம் இடத்திலிருந்து வருவது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பை பெற்ற நவாம்சத்தை பொருந்திருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு மிக அருமையான ஒரு ஜாதகராக ஒரு அரசியலில் சிறந்து விளங்குவதற்கு காரணமான ஒரு நவாம்ச அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். இருப்பினும் ராசி கட்டம் சார்ந்தே நாம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல தசாபத்தி அமைப்புகளும் எந்த அளவுக்கு இவருக்கு வலு சேர்ப்பதாக உள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவருடைய ராசி கட்டத்தில் இவருடைய லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு, இங்கு அவருக்கு கிரக லக்ன வர்க்கோத்தம அமைப்பை பெற்றிருக்கின்றார். லக்னம் சின்ன லக்னமாகவே நவம்சம் மற்றும் ராசி கட்டத்தில் இருக்கின்றது. அதே போல இவருக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்று சிறப்பாக உள்ளது. இவருக்கு 2ஆம் இடத்தில் சனி மற்றும் மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சனி 2ஆம் இடத்தில் வக்ரமாகவும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்று சிறப்பான நிலையில் உள்ளது. 5ஆம் இடம் சார்ந்து புதனும் 6ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்த அமைப்பு. இங்கு சுக்கிரன் புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது. மொத்தத்தில் 3 புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்தியவராக சிறந்த யோக ஜாதகராக திரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவருடைய வர்க்கோத்தம அமைப்பை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. இதற்கு நவம்சத்திலும் சூரியன் இருக்கின்றது, ராசி கட்டத்திலும் சூரியன் 6ஆம் இடம் சார்ந்து வருகின்றது. லக்னம் மற்றும் கிரக வர்க்கோத்தம அமைப்பை வலுவாக எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. 7ஆம் இடம் சார்ந்து செவ்வாய், ராகு மற்றும் குரு இருக்கின்றது. இங்கு குருவும் வர்க்கோத்தம அமைப்பை பெற்று இருக்கின்றது. பொதுவாக நான் வர்க்கோத்தமம் சார்ந்து சில முன்குறிப்புகளை பல்வேறு பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன். வர்க்கோத்தம அமைப்பை பெற்றவர்கள் சார்ந்த கிரக அமைப்புகள் வலுவாக வேலை செய்யும் அந்த இடத்திற்கான அமைப்புகளை மிக மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவருக்கு லக்னம் வர்க்கோத்தமும் அதை சார்ந்த சூரியனும் குருவும் வர்க்கோத்தம அமைப்பு இருக்கு. சூரியனும் குருவும் இருந்தாலே அவர் அரசியல் யோகம் பெறுதியவர்களாக இருப்பார்கள். 2ம் வர்க்கோத்தம அமைப்பை பெற்றிருக்கின்றது. இருப்பினும் சூரியன் 6ஆம் இடம் சார்ந்தும் குரு 7ஆம் இடம் சார்ந்தும் வருவது இவர்கள் சுயமாக இயங்குவதை காட்டிலும் பிறர் சார்ந்து இயங்குவதை இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
ஆறாம் இடம் என்பது நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஆறாம் இடம் என்பது வேலை சார்ந்த அமைப்பில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார். அதை சார்ந்து ஒருவர் இட்ட பணியை அவர் மாறாமல் அவர் சொன்னபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சுயமாக ஒரு தலைவராக செயல்படுவதை காட்டிலும் ஒருவர் காட்டிய வழியின்படி இவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும். அதை சார்ந்த சூரியன் இவருக்கு வர்க்கோத்தம அமைப்பை பெற்று இவர் அம்மையார் ஜெயலலிதா இட்ட கட்டளைக்கு அடிபணிந்து சிறப்பாக செயல்பட்ட ஒரு காரிய வீரனாக இந்த சூரியன் அமைந்ததற்கு காரணமாக இருக்கின்றது. அதேபோல குருவின் வர்க்கோத்தம அமைப்பை பார்த்திருக்கின்றோம். 7ஆம் இடம் சார்ந்து செவ்வாயும் ராகுவும் குருவும் சேர்ந்த அமைப்பு இவருக்கு நல்ல யோக அமைப்பை கொடுத்திருக்கின்றது. 8ஆம் இடம் சார்ந்து சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவருக்கு முன்பே பார்த்தபடி 3 புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பு லக்னம் சார்ந்தும் 2ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் சார்ந்த அமைப்பும் இவருக்கு இருக்கின்றது. இவர் பிறந்த போது புதன் திசையில் 4 மாத காலம் இருப்பு இருந்திருக்கின்றது. இவருக்கு கிட்டத்தட்ட இவருடைய ராசி கட்டத்தை பார்த்தால் நாம் தமிழக அளவில் ஒரு சிறந்த உயர் நட்சத்திரமாக சினிமா துறையில் வளம் வந்த திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ராசி கட்டத்துடன் ஒப்பிட முடியும். முழுமையான ஒப்பீடு இல்லை என்றாலும் சில இவருடைய கிரக அமைப்பும் அவருடைய கிரக அமைப்பும் பல்வேறு விதங்களில் ஒத்துப்போகின்றன. அவருக்கும் சிம்ம லக்னம், அவருக்கு கேது 2ஆம் இடத்தில் கேதுவும் சனியும் இருக்கும். இவருக்கு கேது லக்னத்திலே இருந்தாலும் கூட கேதுவின் டிகிரி அமைப்பில் கிட்டத்தட்ட 2ஆம் இடம் சார்ந்தே வருகின்றார். அதேபோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 5ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கும். இவருக்கும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட நெருங்கிய அமைப்பிலே இருக்கின்றது. அவருடைய லக்னாதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் வரும். இவருக்கு 6ஆம் இடம் சார்ந்து இருக்கின்றது. அதேபோல் அவருக்கு 7ஆம் இடம் குருவும் 8ஆம் இடம் ராகுவும் இருக்கும். 6ஆம் இடம் சார்ந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு. இவருக்கும் அதேபோன்று அந்த கிரக அமைப்புகள் எல்லாம் 1லிருந்து 8ஆம் இடம் வரை இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு சார்பு கிரக அமைப்பை பெற்ற ஜாதகராக இருந்திருக்கின்றார். இவருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எது யோகமாக அமைந்தது என்றால் அவருடைய மனைவி மற்றும் குடும்பம், குழந்தைகள் சார்ந்த யோகம் அவருக்கு நல்ல ஒரு பலனை பெற்று தந்தது. அதன் அடிப்படையில் அவர் சிறந்த உச்ச நடிகராக இன்று வரை ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இவருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காட்டிய வழியில் 7ஆம் இடம் சார்ந்த ஒரு நல்ல விசுவாசியாக செயல்பட்டார். இவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காட்டிய வழியில் பயணித்தார். மற்றும் தசாபதி அமைப்புகள் சார்ந்தும் பார்க்க வேண்டும். அதேபோல இவர் 7ஆம் இடம் சார்ந்து வலுவான அமைப்புகளில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு மட்டுமே இருக்கும். ராகு தனித்த ராகுவாக இருக்கும். இதற்கு ராகு, செவ்வாய் மற்றும் குரு 7ஆம் இடத்தில் இருந்து சார்ந்து வருவது 7ஆம் இடம் என்றாலே மனைவி, நண்பர்கள் சார்ந்த அமைப்பையும் சமூகம் சார்ந்த அமைப்பு. சமூகம்னா இவர் ஒரு கம்யூனிட்டி என்ன கேஸ்டில் இருக்காங்களோ அதை சார்ந்தும் 7ஆம் இடம் குறிக்கும். அதேபோல் மத சார்ந்த ஈடுபாடுகள், ஆன்மீக ஈடுபாடு என்பது 9ஆம் இடம், மத சார்ந்த ஈடுபாடு என்பது 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இவர் மத நம்பிக்கை பொருந்தியவராக, அதேபோல் சமூகம் சார்ந்த நம்பிக்கை பொருந்தியவராக இருப்பதற்கும் சிறந்த விசுவாசியாக இருப்பதற்கும் 7ஆம் இடம் என்பது ஒரு நண்பர்கள் சார்ந்த அமைப்பையும், அதனால்தான் இவர் ஒருங்கிணைப்பாளராக EPS, OPS என்ற 2 நண்பர்களும் சேர்ந்து செயல்பட்ட அமைப்பில் இவர் சிறந்து விளங்கியிருந்தார். அதேபோல விசுவாசியையும் 7ஆம் இடம் விசுவாசியாக இருப்பதையும் குறிக்கும். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் ஒரு சிறந்த விசுவாசியாக இருந்து செயல்பட்டார். அதனால்தான் 7ஆம் இடம் இப்படி வலுவான கிரகங்கள் இருப்பது இவர்கள் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டாக செயல்படும் பொழுது இவர்களால் சிறப்பாக வெற்றிகரமாக செயல்பட முடியும். அப்படிப்பட்ட இவருக்கு கிரக சேர்க்கை அமைப்புகள் என்ன பலங்களை சொல்கின்றன? இவர் கிரக சேர்க்கை அமைப்பை பார்க்கும் பொழுது இவர் நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவர், திட்டமிடும் குணம், வடிவமைக்கும் குணம், கலைநயம் பொருந்தியவராக, அதிக வேலை சார்ந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும், அன்புள்ளம் கொண்டவராகவும், மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து மதிப்பளிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும் இருக்கின்றார். அதேபோல பெரிய இலக்குகள், லட்சியங்கள் கொண்டவராகவும், அந்த லட்சியங்கள் அனைத்தையும் தனக்குள் சமநிலை செய்து கொள்ளக்கூடிய தன்மையும், அதிக கற்பனைத்திறன் பொருந்தியவராகவும் இருக்கின்றார். மற்றவர் நினைப்பதை முன்பே புரிந்து அதற்கு தகுந்தது போல விட்டுக் கொடுக்கும் தன்மையும், தன்னை மேம்படுத்தும் தன்மையும் கொண்டவராக இருக்கின்றார். மற்றவர் எண்ணங்களை உடல் மொழியாலே செயல்படுத்தக்கூடிய பக்குவம் கொண்ட ஒரு திறன் படைத்த ஒரு கிரக சேர்க்கை அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட குணநலங்கள் பொருந்தியவருக்கு எதனால் இப்போதுள்ள காலகட்டம் சில சறுக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இவருடைய தசாபதி சார்ந்த பலன்கள் என்ன சொல்கின்றது என்பதையும் பார்க்கலாம். இவருக்கு புதன் திசையில்தான் முதலில் பிறந்திருக்கின்றார். அடுத்ததாக கேது, சூரியன், செவ்வாய், ராகு இது போன்ற தசாபதி அமைப்புகள் சென்றிருக்கின்றன. நடப்பில் இவருக்கு குரு திசை சென்று கொண்டிருக்கின்றது. அது சார்ந்த பலன்களை பார்க்கலாம். இவர் அஇஅதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டதற்கு முக்கியமான காரணம் இவருடைய 7ஆம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் என்று பார்த்தோம். அதேபோல இவர் அஇஅதிமுக கட்சியின் பொருளாளராக செயல்பட்டிருக்கின்றார். பொருளாளர் என்றாலே நிதி, வருவாய் சார்ந்த அமைப்புகள், கருவூலம் சார்ந்த அமைப்புகளை குறிக்கக்கூடியது. பொதுவாக தனவரவு இதை அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். இவருடைய 2ஆம் இடத்தில் சனி சிறப்பான ஒரு புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பொருந்தி ஒரு நல்ல நிலையில் இருப்பது இவர் ஒரு பொருளாளராக சிறந்து விளங்கியிருக்கின்றார். அதேபோல நிதி அமைச்சராகவும் இருந்ததற்கு காரணமாக இருந்தது இவருடைய 7ஆம் இடம் சார்ந்த குருவும் இருந்தாலும் 2ஆம் இடம் சார்ந்த சனியும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. அதேபோல இவர் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது காரணம் இவருடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் நவம்சத்தில் 10ஆம் இடத்தில் ஆட்சியாகவும் இங்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்தாலும் கூட அவர் 6ஆம் இடத்தில்
புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பொருந்தி சிறப்பான பலன்களை கொடுக்கின்றார். இவருக்கு 7ஆம் இடம் சார்ந்த கிரக சேர்க்கை இவரை ஒரு சிறந்த விசுவாசியாகவும் நல்ல கணவனாகவும் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் ஒரு கட்சியில் கூட்டணியாக செயல்படுவதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றது. அதுவே ராகு சேர்க்கை, ராகு ஒரு காலகட்டத்தில் நல்ல அமோகமான பலன்களை கொடுக்கும். அதே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் முழுமையான பலன்கள் எப்பொழுதுமே கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் கொடுப்பார்கள், திரும்ப பெறுவதற்கும் அவர்களே முயற்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட ராகு இவருக்கு ஒரு காலகட்டத்தில் நல்ல பலன்களையும் ஒரு காலகட்டத்தில் சர்க்கிள்களையும் கொடுத்திருக்கின்றது. 7ஆம் இடம் சார்ந்தே ராகுவின் சேர்க்கை பிரச்சனைகளையும் கொடுக்கின்றது. அதே போல குருவும் யாருக்கு 7ஆம் இடம் சார்ந்த குரு வருகின்றதோ அவர்கள் ஆட்சியாக இல்லாத பட்சத்தில், ஆட்சியாக இருந்தாலும் கூட 7ஆம் இடம் சார்ந்த குரு வருவது எப்பொழுதுமே ஒரு விதமான பிரச்சனைகளை கொடுத்து அதற்கான தீர்வு காண்பவரே குரு. குரு என்பது ஒரு கிரகம் என்பதை சொல்வதை காட்டிலும் நாம் நட்சத்திரம் கூட்டத்தில் இந்த சூரிய சோலார் சிஸ்டத்தில் நாம் இருக்கின்றோம். இதில் சூரியனை சார்ந்த அனைத்து கிரகங்களும் வளம் வந்தாலும் குரு என்கின்றது தான் மிகப்பெரிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. இந்த கிரகம் பூமியை பாதுகாப்பது தான் அதனுடைய முக்கியமான பணியாக இருக்கின்றது. வால் நட்சத்திரங்கள், விண்மீன்கள், இது போன்ற பாதுகாப்பு சார்ந்த ஏதேனும் கற்கள் பூமியை நோக்கி வந்தால் அதை பூமியிலிருந்து பாதுகாப்பதற்கு, பூமியை நோக்கி எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு பாதுகாக்கக்கூடிய தன்மையில் குரு செயல்படும். அவ்வாறே இந்த குரு எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலில் சரி செய்து பிறகு பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பணியார்கள். பொதுவாக இந்த 7ஆம் இடம் சார்ந்த குரு வருவது தொடக்கத்தில் அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பார்கள், பின் அதை சரி செய்து நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதை சார்ந்து இவர் மனைவி, நண்பர்கள், விசுவாசம் சார்ந்த அமைப்புகளில் இவர் சில சர்க்கிள்களை சந்தித்து நல்ல பலன்களை எதிர்கொள்வார். அதேபோல இவருக்கு வர்க்கோத்தம அமைப்பு சிறப்பாக உள்ளது. இதற்கு உள்ள தசாபதி அமைப்பு சார்ந்த பலன்களை பார்க்கலாம். இவருடைய தசாபதி அமைப்புகள் சார்ந்து பார்க்கும்பொழுது இவர் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளும் கட்சியில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவர் முதலில் கட்சியில் சேர்ந்த காலகட்டம் சுக்கிரன் திசைதான். இவருடைய நவம்சத்திலே பார்த்தோம் 10ஆம் இடம் சார்ந்து சுக்கிரன் ஆட்சியாக வருவது. இவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதே அந்த காலகட்டத்திலே 1973 அந்த காலகட்டத்திலே இவர் அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட காரணமாக அமைந்தது இவருடைய சுக்கிர திசை. அடுத்ததாக 1996ஆம் ஆண்டு இவர் நகர்மன்ற தலைவராக இருந்தது இவருடைய சந்திர திசை 8ஆம் இடம் சார்ந்து வருகின்றது. சந்திரன் 8ஆம் இடம் இருக்கும்பொழுது அவர் நல்ல அதிர்ஷ்ட பலன்களையும் திடீர் அதிர்ஷ்டம், யோகா அமைப்புகளையும் சிறப்பாக கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார். அதை சார்ந்து இவருக்கு சந்திர திசை நடக்கும் பொழுது இவருக்கு நகர்மன்ற தலைவர் பதவி முதன்முறையாக அரசியலில் ஒரு பதவி என்கின்ற நிலை இவருக்கு கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக இவர் 2001ஆம் இடம் பெரியகுளம் தொகுதியில் இருந்து போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு அமைச்சர் பதவியும் மற்றும் முதலமைச்சர் பதவியும் வழங்கி அந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்பாராத திருப்பம் இவருக்கு நடந்தது. அது முக்கியமாக இவருக்கு செவ்வாய் திசை அந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு அந்த ஒரு அமோகமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இவருக்கு 2001ஆம் வருடம் இவர் செவ்வாய் திசையில் செவ்வாய் சார்ந்த செவ்வாய் திசையில் சனி புத்தியில் தான் இவருக்கு அந்த முதன்முறையாக வருவதற்கான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இவருக்கு செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து வருவது என்று வைத்துக்கொண்டால் 7ஆம் இடம் என்றாலே இவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சிறந்த விசுவாசியாக விளங்கியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்திருக்கின்றார். அதே செவ்வாய் டிகிரி அமைப்பில் 6ஆம் இடம் சார்ந்து உச்சமாகவும் இருக்கின்றார். கிட்டத்தட்ட அவருடைய டிகிரி பார்த்தீங்கன்னா அவர் 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தி அமைப்பையே பெற்றிருக்கக்கூடிய கிரகமாக இருக்கின்றது செவ்வாய். அதேபோல இதற்கு சூரியன் 4, 5 மற்றும் 6 போன்ற இடத்துக்கு அந்த சந்தி அமைப்பை பெற்றிருக்கின்றது. சந்திரன் கூட டிகிரி அமைப்பில் 8 மற்றும் 9ஆம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார். அதை சார்ந்து இவருக்கு செவ்வாய் அமோகமான ஒரு தமிழக முதலமைச்சராக ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு செவ்வாய் திசை சனி புத்தி இவருக்கு அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இவர் 2011ஆம் வருடம் இவர் சிறப்பாக செயல்பட்டார், அமைச்சராக செயல்பட்டார், எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். 2011ஆம் வருடம் இதற்கு ராகு சனி சார்ந்த அமைப்பு இவர் நிதியமைச்சராக 2ஆம் இடம் சார்ந்து நிதியமைச்சராக ராகு திசையில் சனி புத்தியில் இவர் செயல்பட்டார். இவருக்கு ராகு திசை பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு 2005ஆம் வருடம் முதல் 2023ஆம் வருடம் வரை இவருக்கு ராகு திசை தான் இருந்திருக்கு. ராகு திசை 7ஆம் இடம் சார்ந்து வருகின்றது. குறிப்பாக இந்த ராகு கும்பத்தில் இருக்கும்போது அமோகமான சிறப்பான யோக பலன்களை கொடுப்பார். அதை சார்ந்து இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பு, நல்ல ஒரு சிறப்பான பாதையில் பயணிப்பதற்கு தொடக்கத்தில் இந்த ராகு அமோகமான பலன்களை கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் 2011ஆம் வருடம் இவர் ராகு சனி சார்ந்த அமைப்பில் இவர் நிதியமைச்சராக மற்றும் அடுத்தடுத்த புதன் கேது சார்ந்த அமைப்பில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க கால சூழல் ஏற்பட்டது. ராகு புதன் 5ஆம் இடம், அவரே 2ஆம் மற்றும் 11ஆம் அதிபதி, மீண்டும் முதலமைச்சராக பதவி இருக்கின்றார். ராகு கேது லக்னத்திலேயே புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது. அவரே இவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு ராகு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் ராகு முடியக்கூடிய காலத்தில் ராகு 7ஆம் இடமிருந்து வருவதனால் இவருடைய மனைவி இறப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது.
அதுவும் ராகு முடிந்து அடுத்த குரு திசை ஆரம்பிக்கக்கூடிய கால சூழல் வருகின்றது. குரு முன்பே குறிப்பிட்டபடி சில பிரச்சனைகளை கொடுத்து சரி செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர். இவர் மனைவி இழக்கக்கூடிய கால சூழல் அந்த ராகு முடியக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கின்றது. இப்பொழுது அவருக்கு நடக்கக்கூடிய திசை குரு திசை. குரு திசை அவருக்கு 2023ஆம் வருடமே தொடங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே சரியாக ராகு திசை முடியக்கூடிய காலகட்டத்தில் அஇஅதிமுக கட்சியிலிருந்து இவரை விலக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு அடுத்ததாக குரு திசை இவர் தனியாக ஒரு ஒருங்கிணைப்பு குழு போன்று செயல்படக்கூடிய கால சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இந்த குரு. இந்த குரு திசை 2023ஆம் வருடம் முதல் 2039ஆம் வருடம் வரை கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் குரு திசை இருக்கும். இப்போது முதல் பார்த்தோம் என்றால் கூட இன்னும் 14 ஆண்டுகள் குரு திசை இருக்கின்றது. குரு 7ஆம் இடம் சார்ந்து செயல்படக்கூடியவர். அவர் 7ஆம் இடம் இருக்கின்றார். அவர் 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி. இந்த காலகட்டத்தில் அவருக்கு 5ஆம் அதிபதியாக இருப்பதனால் புது முயற்சிகளை மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இவர் சற்று விலகி செயல்படக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இவர் எப்படி செயல்பட்டால் இவருக்கு வெற்றிகரமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர் தனியாக செயல்படக்கூடிய வல்லமை சற்று குறைவாகவே இருக்கின்றது இந்த காலகட்டம். அதன் அடிப்படையில் இவர் நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு குழு, நல்ல ஒரு தலைவர்களை சேர்த்து இவரால் ஒரு கூட்டணி போன்ற அமைப்பில் மட்டுமே இவரால் சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கின்றார். அதேபோல குரு என்பதனால் கிருஷ்ணர், தட்சிணாமூர்த்தி போன்ற கடவுள்களை இவர் வழிபாடு முயற்சித்தல் மற்றும் குரு என்றாலே மன சமநிலையை பேணி காக்கக்கூடிய தன்மை புரிந்தவராக இருக்க வேண்டும். மனதின் உறுதித்தன்மையை இவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இவர் ஏற்கனவே 74 வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் சார்ந்து குழப்பங்களில் இருந்து விடுதலை பெற நல்ல ஒரு புத்தகங்கள் படிப்பதாக இருக்கட்டும், இசை மற்றும் 7ஆம் இடம் என்று சார்ந்து வருவதனால் கடவுள் நம்பிக்கை, முருக வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவருக்கு அமோகமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். இவருக்கு நடப்பில் குரு சுயபுத்தி போய் கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த ஜூலை வரைக்கும் அவர் கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்ததாக சனி 2ஆம் இடத்திலிருந்து வருகின்றார். குரு சனி சார்ந்த அமைப்பு இவருக்கு குடும்ப அமைப்பை வெளிப்படுத்தும். குடும்பம் என்றால் இவருக்கு அரசியல் குடும்பம் சார்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை சனி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றார். அதை சார்ந்து இவர் ஒற்றுமையாக செயல்படும் பட்சத்தில், இன்னும் தலைவர்களை அனுசரித்து செல்லும் பட்சத்தில் இவரால் அரசியலில் கோலோச்ச முடியும். இன்னும் காலகட்டம் இருக்கின்றது. இவரால் சிறந்த ஒரு நல்ல ஆலோசகராக செயல்பட்டு விட்டுக் கொடுத்து செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக அரசியலில் இன்னும் உயர்நிலையை அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இவர் சுயமாக செயல்படுவதை காட்டிலும் நல்ல கூட்டணி சார்ந்த அமைப்பில் தலைவர்களோடு இணக்கமாக செல்லும் அமைப்பை இவரால் சாதிக்க முடியும் என்பதே இவர் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய ஜாதக விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.